ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீயம் செய்ய போகிறோம். செட்டிநாட்டு சைடு சீயம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ 1 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கோம், 1 கிளாஸ் பச்சரிசி போட்டிருக்கோம், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவை அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ உளுந்து அதே கப்பில் அரிசி எடுத்துக்கணும். நம்ம மாவை 3 மணி நேரம் அரிசியும் உளுந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம தாளிச்சுக்குவோம். சீயத்துக்கு தேவையானதை தாளிச்சுக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். உளுந்து சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் உப்பு போட்டு அரைக்கலை, இதிலே சேர்த்துக்குவோம். உப்பு 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். சூடாக ஆறட்டும். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தாளித்ததை வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தாளித்தோம். கடுகு உளுந்து போட்டு இந்த மாவில் சேர்த்துக்குவோம். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயிலே உப்பு சேர்த்துருக்கோம், மாவில் உப்பு சேர்க்கலை. இப்போ பத்தலாட்டி நல்லா கலந்துட்டு பத்தலாட்டி நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துக்குவோம். அதே கடாயை வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். மசாலா சீயன் சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம மாவை நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு மாவு ஒரு வேளை கொஞ்சம் தண்ணியாக போச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு வேணால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாவோட கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கரண்டி சேர்த்துக்கோங்க இட்லி மாவு. நல்லா இன்னும் பஞ்சாக நல்லாயிருக்கும் முருகலாம். இட்லி மாவு இருந்தால் சேருங்க, இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. உங்களுக்கு மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு அரைக்கையிலே நீங்கள் மிக்ஸாக அரைக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மாவை நம்ம நல்லா இப்படி கலந்துக்கிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சீயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கிக்குங்க. போடையில் ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. நல்லா பெரிய கடாயினா நம்ம நிறையா போட்டுக்கலாம், சீக்கிரம் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பிக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வேகட்டும். ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. 1 கிளாஸ் பச்சரிசி 1 கிளாஸு உளுந்து எதை எடுத்தாலும் சரிசமமாக எடுக்கணும். நமக்கு நல்லா சிவந்துடுச்சு. நம்ம எடுத்துக்குவோம். மாவு கலக்கையிலே சோடாப்பூ கலந்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். சோடாப்பூ கலந்துக்கோங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.